வேடனை அங்க இருக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்காக வேலை செய்யக்கூடியவங்க, பெரியவங்க, வயது முதிர்ந்தவங்க எல்லாருமே வந்து யார்டா இந்த வேடன் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வேடன் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸா இருந்தாரோ, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா வேடன் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பின்தொடரக்கூடிய ஒரு ஆளாக மாறுறாரு. வேடன் சொல்றது சரிதானே, வேடன் சொல்றதுல தப்பு என்ன இருக்கு, வேடனுடைய வாதங்கள் சரியான வாதம், கூர்மையான வாதம், இந்த சமூகத்துக்கு தேவையான வாதம் அப்படிங்கிறத பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து மேடைகள் போட்டு புத்தகங்கள் கொடுத்து வாசிச்சு இந்த சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம நினைக்கிறோம். நம்ம செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு இளைஞன், ஒரு 25 வயது இளைஞன் வந்து செய்யறாருன்னா அது மிகப்பெரிய ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய பலரும் வேடனை வந்து உற்சாகப்படுத்த தொடங்குறாங்க. இப்பதான் கேரளத்துல இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் RSSக்கும் அடி வயிறு இன்னும் அதிகமா வந்து கலங்குது. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அரசியல் பரந்த பாரதம், ஜாதியில நீ எங்கெங்க இருக்கியோ அங்கங்க இருக்கணும், நாங்க உயர் வகுப்பினர் என்னென்ன வேலை செய்யணும் சொல்றோமோ அதை நீ செய்யணும், வர்ணாசிரம படிகளை வந்து மறுபடியும் வந்து கட்டமைக்கணும், நீ படிக்க கூடாது, நீ இதுவரைக்கும் தான் படிக்கணும், நீட் தேர்வுன்னு ஒரு தேர்வை கொண்டு வருவோம், 5ஆம் வகுப்புல எக்ஸாம் வைக்கணும், 3ஆம் வகுப்புல எக்ஸாம் வைக்கணும், 11ஆம் வகுப்புல எக்ஸாம் வைக்கணும், இப்படி கொண்டு வருவோம், உன்னை முடக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்வோம், இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த குரூப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக, மிகப்பெரிய ஒரு எதிர் ஆயுதமாக வந்து வேடன் வந்து மாறிட்டு இருக்கிறாரு. இத வந்து பலருக்கும் பொறுக்க முடியல. அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் பல்வேறு சமூக வேறுபாடு இன்றி வேடனை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த